கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை கவனித்து பார்த்து உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் முழு நோக்கமும் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து மிகப்பெரிய விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு மகா பெரிய ரட்சிப்பை மீட்பை நமக்காக சம்பாதித்து கொடுப்பதே அவருடைய முழு நோக்கமாக இருந்தது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மரணத்தை அவர் அடிக்கடி தன்னுடைய சீஷர்களோடு கூட நினைவு கூர்ந்து தான் எவ்விதமாக மனுக்குலத்திற்காக மரிக்கப் போகிறார் என்பதை கூட சீஷர்களோடு கூட அவர் அநேக நேரங்களிலே பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக இயேசு தான் வந்ததனுடைய மெய் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக சிலுவையிலே தன்னை அறையப்படுவதற்கும் மரணத்திற்கும் கூட பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டார். இயேசுவை யாரும் கொன்றுவிட முடியாது. அவர் தன்னை சிலுவை மரணத்திற்காக நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து அவ்வாறாக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தம் முழுவதையும் நமக்காக ஊற்றி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பின்பு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாளிலே ஓய்வு நாள் அதிகாலையிலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த செய்தி இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்று சொல்லப்படுகிற பெண்ணும் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு கல்லறைக்கு இயேசுவின் சரீரத்தை பார்க்கும்படி அதை இடும்படி கடந்து செல்லுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் கல்லறையின் இடத்திற்கு சென்ற பொழுது அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய கல்லை யார் நமக்காக புரட்ட முடியும் என்று யோசித்து கொண்டு வரும் பொழுதுதான் அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். அப்பொழுது அங்கே வலது பக்கத்திலே ஒரு வாலிபன் வெள்ளுடை தரித்தவனாக அங்கே இருந்து கொண்டு, சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை கூறுவதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இந்த பெண்கள் போய் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மகதலேனா மரியாளுக்கு இயேசு தான் உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவதாக தரிசனமாகி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எதற்காக அவர் மரணத்தினூடாக கடந்து சென்றார்? நாம் செல்ல வேண்டிய அதே மரணத்தின் பாதையை அவரும் கடந்து சென்று அந்த மரணத்தை முடிவாக அல்ல, அவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக நமக்கும் மீண்டும் மரணத்துக்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு செல்லும் பொழுது தேவ தூதர்கள் தோன்றி சொன்ன காரியம், கலிலேயரே, நீங்கள் எதற்காக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் வருவார். அதே போல இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார்.
அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தப்பட அழைக்கப்படுகிறோம். ஆகவே அந்த ஒரு சிந்தையோடு இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய உயிர்த்தெழுதலின் பங்கை நாமும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுக்காக மரணத்தை சிலுவையில் ருசி பார்த்து எங்களுக்காக உயிர்த்தெழுதலை வாக்கு பண்ணும்படியாக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் பங்கை நாங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வர எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்களும் உம்மை ஒரு நாள் சந்தித்து உம்முடைய வருகையானாலும் எங்களுடைய மரணமானாலும் உம்மை நாங்கள் சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் பங்கடைந்து அவருடைய நித்திய ஜீவனுக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆனபடியினால் அந்த உயிர்த்தெழுதலையும் நாம் பங்கு பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.